அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு நாள் காந்தியடிகள் இடத்துல ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய கொண்டு வந்தாங்களாம். கொண்டு வந்து காந்தியடிகளை கேளுங்க, இவன் ரொம்ப ஓவரா ஸ்வீட் சாப்பிட்றான், சர்க்கரை நிறைய சாப்பிட்றான், நான் எவ்வளவோ அறிவுரை சொன்னாலும் என் பிள்ளை என் அறிவுரை கேட்க மாட்டேங்கிறான், தயவு செய்து நீங்க அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு கொண்டு வந்தாங்களாம். காந்தியடிகள் அந்த தாயையும் அந்த சிறுவனையும் பார்த்து விட்டு, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வாங்காம நான் அட்வைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாராம். ஒரு வாரம் கழித்து வந்த பிறகு அந்த சிறுவனிடத்துல காந்தியடிகள், நம்ம ஓவரா ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, இந்த இனிப்பு நம்ம உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்ட்டு அவனுக்கு அறிவுரை சொன்னாராம். கடைசியில் அந்த சிறுவனை கொஞ்சம் அந்த பக்கம் அனுப்பிட்டு, அவங்க அம்மா இந்த அட்வைஸ் நீங்க போன வாரமே கொடுத்துருக்கலாமே அப்படின்ட்டு கேட்ட நேரத்துல காந்தியடிகள் சொன்னாராம், அம்மா போன வாரம் வரைக்கும் எனக்கும் ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது, நானும் இனிப்புகளை சாப்பிடுவதை ஒரு வழக்கமாக ஒரு பழக்கமாக வைத்திருந்தேன், அதனால எனக்கு ஒரு குற்ற உணர்வு இருந்தது, நாமே அந்த தவறை செய்து கொண்டு இந்த குழந்தைக்கு அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அதனால அந்த ஒரு வாரமா அந்த பழக்கத்தை நான் நிறுத்திவிட்டு இப்பொழுது அந்த பழக்கம் இல்லாமல் இந்த குழந்தைக்கு நான் அறிவுரை வழங்கினேன் அப்படின்னு சொன்னாராம். அன்புமிக்க உறவுகளே, இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்னவென்றால், அவர்கள் நல்ல மாதிரிகைகளை, நல்ல எடுத்துக்காட்டுகளை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள். நம்முடைய வார்த்தைகளால் மாயஜாலங்கள் செய்வதை விட நம்முடைய வாழ்க்கையால் அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுவோம். இளைய சமுதாயத்தை நம்முடைய எதிர்காலத்தின் தூண்களாக மாற்றுவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.